Hi friends, நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா ஆரி வர்க்லயே வந்து நம்ம ஒரு செயின் மாதிரி பண்ண போறோம் and அதுக்கு நம்ம என்ன ஸ்டிட்ச் வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படினா லோடட் ஸ்டிட்ச் அதாவது பீட்ஸ் வச்சு லோட் பண்ணுவோம் இல்லையா அத தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி ஸ்டிட்ச் பண்ண போறோம் இது ரொம்பவே ஈஸி and சிம்பிளான மெத்தட் தான் அதுக்கு நீங்க வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி டைப்ல வந்து உங்களுக்கு அந்த செயின் வேணுமோ அதாவது உங்களுக்கு நெக் ஒட்டி வேணும் அப்படினா அதாவது நெக்லஸ் மாதிரி வேணும் அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்க நினைச்சீங்க அப்படினா உங்களுக்கு அதுக்கு எவ்வளவு லெந்த் வேணுமோ அந்த மாதிரி வெச்சுக்கோங்க இல்ல உங்களுக்கு நல்ல லாங் செயின் மாதிரி வேணும் அப்படினாலும் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து இத டிரா பண்ணிக்கலாம் இது வந்து நம்மளோட விஷ் தான் இப்போ நான் வந்து கொஞ்சம் லெந்த் கம்மியா இருக்க மாதிரி ஒரு பேட்டர்ன்ல வந்து பண்ண போறேன் So நான் இதுக்கு என்ன பண்ணிருக்கேன் இந்த நம்ம ப்лауஸ்க்கெல்லாம் பேக் நாட்க்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த ரோப் வந்து எடுத்துர்க்கேன் கோல்ட் கலர் ரோப் இருக்கும் பாத்தீங்களா அத வந்து நான் எடுத்துர்க்கேன் அத நான் அத சுத்தி கோல்ட் க்ளூ அப்ளை பண்ணி அந்த கோல்ட் கலர் ரோப்பை வந்து நான் ஒட்டிட்டேன் அதுக்கு அப்புறம் அது வந்து க்ளூ வந்து நான் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே வர்க் ஸ்டார்ட் பண்றதுனால சும்மா ரஃப்பா ரேண்டமா அங்கங்க வந்து ஒரு ரன்னிங் ஸ்டிட்ச் மாதிரி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம பீட்ஸ் வச்சு லோட் ஸ்டிட்ச் வந்து போட போறோம் நீங்க இந்த இடத்துல நீங்க வந்து உங்களுக்கு இந்த ஸ்டிட்ச் இல்ல அப்படினாலும் நீங்க வந்து வேற ஏதாவது யூஸ் பண்றது மெட்டீரியல் வந்து பீட்ஸ்க்கு பதிலா நீங்க வேற கூட யூஸ் பண்ணலாம் கர்தானா யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லனா நீங்க வந்து இதிலே கலர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா கோல்ட் கலர் இல்லாம பீட்ஸே வந்து உங்களுக்கு சுகர் பீட்ஸே கலர்ஸ்ல எல்லாம் கிடைக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி கூட நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் சோ இது வந்து நம்மளோட விஷ் தான் சும்மா சிம்பிளா இந்த மாதிரி ஒரு neck pattern வந்து நீங்க போடணும் அப்படினா இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் and ரெகுலரா நம்ம வந்து இந்த மாதிரி போடுறதுக்கு ரஃப் யூஸ்க்கு அந்த மாதிரி அதாவது ஒரு saree போட்டு நம்ம போடுறோம் அப்படினா நீங்க இந்த மாதிரி வந்து ஒரு செயின் போடும்போது பார்க்கிறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கும் and இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சும்மா இது வந்து ஒரு பேசிக் ஐடியான்னு வெச்சுக்கோங்களே இதிலே நம்ம வந்து இன்னும் நீட்டா வந்து கொஞ்சம் பெருசா கிராண்டா பண்ணனும் அப்படினாலும் நம்ம வந்து பண்ணலாம் and இது வந்து நம்மளோட பழைய வீடியோ நான் ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 8-9 மந்த்க்கு மேல இருக்கும் சோ இப்போ வந்து நான் அகைன் அந்த வீடியோஸ் வந்து நிறைய பேத்துக்கு ரீச் ஆகாததுனால சோ ஐடியாஸ் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா அதனால நான் மறுபடியும் வந்து இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்பவே சிம்பிள் தான் நமக்கு இந்த ஸ்டிட்ச் வந்து போடுறது இந்த ஸ்டிட்ச் வந்து எப்படி போடணும் தெரியல அப்படினா நான் இதோட டுட்டோரியல் வந்து I think நான் இன்னும் அப்லோட் பண்ணலன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லனா நான் இந்த வீடியோ வந்து நான் மறுபடியும் நான் உங்களுக்கு வந்து இது எப்படி லோட்ஸ் வந்து போடணும் அப்படிங்கற வீடியோ வந்து நான் அப்லோட் பண்றேன் இதுக்கு அடுத்த வீடியோவா நீங்க இதுக்கு மாதிரி ஒரு லைனிங் கிளாத் வந்து எடுத்துக்கலாம் அதுல வந்து நீங்க போட்டுட்டு அதுக்கு அப்புறமா நீங்க அத வந்து கட் பண்ணிட்டு அத ஸ்டிட்ச் பண்ணிட்டு வேணும்னா அதாவது உங்களுக்கு வந்து தேவை அப்படினா இந்த கேன்வாஸ் இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து இதே ஷேப்க்கு வந்து ஒட்டி கட் பண்ணிட்டீங்க அப்படினா கொஞ்சம் ஸ்டிஃபாவும் இருக்கும் பேக் சைடு பார்க்கிறதுக்கு நீட்டாவும் இருக்கும் சோ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம வந்து இந்த இடத்துல நாட் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம் சோ இப்போ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணனதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் அதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இதில இருந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு நம்ம கட் பண்ணிக்க போறோம் அதுக்கு முன்னாடி பேக் சைடு டர்ன் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த thread வந்து இருக்கு இல்லையா அது கொஞ்சம் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்டிக் ஆயிக்கும் ரிமூவ் ஆகாது பீட்ஸும் வந்து உங்களுக்கு விழுந்துராது நல்லாவே க்ளூவை வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து அத ட்ரை ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏனா நீங்க க்ளூ அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படினா உங்களுக்கு வந்து அந்த கிளாத் வந்து கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகும் உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் நல்லாவே மொத்தமா இருக்கும் அதுக்காக நம்ம வந்து க்ளூ வந்து அப்ளை பண்றோம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ரஃப்பா வந்து கட் பண்ணி எடுத்துருங்க அதுக்கு அப்புறமா நம்ம வந்து எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு விட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம்
ஸோ இப்போ நம்ம வந்து அதை கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது நம்ம அந்த பீட்ஸ்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். நம்ம பேக் சைடு வந்து ஃபோல்ட் பண்ணி ஹெம் பண்ண போகிறோம். அதனால் நம்மளுக்கு இந்த அளவுக்கு இருந்துச்சுனாலே போதும். பட் நல்லா க்ளூ எல்லாம் நல்லா ட்ரை ஆகட்டும்னு விட்டுருங்க. இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி டேர்ன் ஆகிட்டே இருக்கும். ஃப்ரேம்லேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் நல்லா ட்ரை ஆகட்டும்னு கொஞ்சம் நல்லா டைம் கொடுத்துருங்க. ஸோ நான் இப்போது உடனே எடுத்துட்டதுனால எனக்கு வந்து கொஞ்சம் அந்த இது வந்து டேர்ன் ஆகிட்டே இருக்குது. பட் நீங்கள் வந்து நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு, அதாவது ஃப்ரேமை விட்டு கட் பண்ணி எடுக்காதீங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃப்ரேம்லேருந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இதே போல் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ராஜெக்ட் 5 வந்து நான் டாப் 5ஓட இமேஜஸ் வந்து இன்ஸ்டாவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். யாராச்சும் அதை பார்க்கல அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து லிங்க் இருக்குது, கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். யார் யாரோட இமேஜஸ் எல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். அண்டு ப்ராஜெக்ட் 5ஓட எல்லாரோட இமேஜஸையுமே நான் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் நம்மளோட கிட்ஸ் டு கேர்ள்ஸ் டிசைனர் சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுலேயும் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த தடவை கிவ் அவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். ப்ராஜெக்ட் 5க்கு வந்து கிவ் அவே வந்து நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக இந்த தடவை கிவ் அவே இருக்குது. நீங்கள் வந்து அதில் யார் வந்து ஃபர்ஸ்ட்டு செலக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். நான் கூடிய சீக்கிரம் நான் அதை வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் அதை வந்து யார் அப்படிங்கிறத வந்து இன்ஸ்டாலேயும் போஸ்ட் பண்ணுறேன். அண்டு நம்ம வீடியோலையும் வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் பெண்டன்ட் மாதிரி வேணும், ப்ளைனாக இருந்தால் எனக்கு பிடிக்காது, உங்களுக்கு பெண்டன்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ரெடிமேட் பெண்டன்ட் கூட வாங்கிக்கலாம். பட் இல்லை நான் வந்து இதையும் வந்து நானே பண்ணிக்கிறேன் ஓனா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து சிம்பிளாக ஒரு மாதிரி பெண்டன்ட் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து இது கூட இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். பெண்டன்ட் அட்டாச் பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஒன்றும் அதுவும் கஷ்டம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சென்டர் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த இடத்துல வந்து பெண்டன்ட்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் ஏன் பெண்டன்ட்டுக்கு முன்னாடி 2 பீட்ஸ் போட்டிருக்கேன்னா உங்களுக்கு அப்போ தான் அந்த பெண்டன்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு நல்லா இழுத்து பிடிச்சி டைட்டாக அதோட ஒட்டின மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் ஹேங்கிங் மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி பீட்ஸு இல்லை வேறு ஏதாவது உங்கள்கிட்ட மெட்டீரியல் இருக்குன்னாலும் நீங்கள் வந்து அதை வந்து அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ஸ்டோன் செயின் இருக்கிறதுனால த்ரெட் வந்து அந்த இடத்துல சிக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டோன்னா நீட்டாக வந்துடும். ஸோ சிம்பிளாக நம்ம வந்து ஒரு செயின் வந்து பண்ணியாச்சு. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க்கில் வந்து நம்ம வந்து செயினோ இல்லை கம்மலோ இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு வந்து செய்யணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோஸும் நம்ம இதே மாதிரி வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.